ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில 3வது டெஸ்ட்ல இந்தியா வின் பண்ணுமா ஆஸ்திரேலியா வின் பண்ணுமாங்கிற போட்டி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு நீயானா கிளாஸ் ரெண்டு டீமுக்கு நடுவில் இருந்தது. இந்த 3வது டெஸ்ட்ல இந்த ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கணும் பார்த்தா கடைசியில் மழை வந்து ஜெயிச்சிட்டு போயிருச்சு. இது மூலமா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் டிரால முடிஞ்சது. இந்த நிலையில ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விராட் கோலி அண்ட் அஸ்வின் ரொம்பவுமே சோகத்தில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அஸ்வின் கரியரோட கடைசி இன்டர்நேஷனல் போட்டியா இதுவா இருக்குங்கிறது தான். அதாவது சர்வதேச போட்டியிலிருந்து அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. இது அஸ்வினோட ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கவலையை கொடுக்கும். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கரியர்ல அவர் பண்ணாத சாதனையே கிடையாது. ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணி உச்சத்தை தொட்டவர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். முக்கியமா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கூட ஆடும்போது தான் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சாரு. அதை வந்து அஸ்வினே சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லைனாலும் அவரோட திறமைக்கு கண்டிப்பா மேல வந்திருப்பாரு. அஸ்வினோட கரியரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பெரிய பெரிய விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஆஃப் ஸ்பின் ஜாம்பவனான ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் எல்லாரோட ஹார்ட்டையுமே பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியர்ல போதுங்கிற அளவுக்கு சாதனைகளை பண்ணி கூச்சிட்டாரு. இதை விட அவருக்கு வேற என்ன வேணும்? ஓகே கைஸ், அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பத்தின உங்களோட தாட்ஸ் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அஸ்வினோட ஃபேன்ஸ் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.